வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் சீம்பால் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம குக்கரில் எப்படி சீம்பால் செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். குக்கரில் வைக்கும்போது 6 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கணும். சீம்பாலில் முதல் நாள் பால்லையும் சீம்பால் செய்யலாம், 2வது நாள் பால்லையும் செய்யலாம். ஆனால் முதல் நாள் பாலில் செய்யும் பொழுது நம்ம பால் மிக்ஸ் பண்ணி செஞ்சாலுமே கெட்டியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் சீம்பால். 2வது பாலில் அந்த அளவுக்கு கெட்டியாக கிடைக்காது. இப்போ நான் எடுத்துருக்கிறது 1/2 லிட்டர் சீம்பால். அதில் 200 மில்லி பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம் அல்லது பசும்பாலும் சேர்த்துக்கலாம், காய்ச்சாமலே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு 370 கிராம் சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த பாலோடு சேர்த்துடலாம். 8 ஏலக்காயை பொடி பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஏலக்காயையும் சர்க்கரையும் மிக்சியில் போட்டு கூட நல்லா நைஸாக பொடியாக்கி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சுக்குத்தூள் சேர்க்கலை, வெறும் ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் கூட சர்க்கரை தேங்கி இருக்கவே கூடாது, நல்லா கரைஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம சீம்பாலை வேக வச்சு எடுக்கும் பொழுது அடியில் குழஞ்ச மாதிரி ஆகிடும். கெட்டியாக சீம்பால் கிடைக்காது, மேலே மட்டும் கெட்டியாக வந்துடும், அடியில் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கரைஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சீம்பால் வைக்க போகிறோமோ அதுக்கு நம்ம இந்த பாலை மாற்றிடலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட சர்க்கரையே இல்லை, எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ரிங்கு அல்லது ஒயர் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சீம்பால் பாத்திரத்தை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சீம்பால் பாத்திரத்தை இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இட்லி பாத்திரத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்தி அல்லது ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு இதை நம்ம குத்தி பார்க்கலாம். அப்படி குத்தி பார்க்கும் பொழுது ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும். அப்படி பால் ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த ஸ்பூனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, சீம்பால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம சூடாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். சீம்பாலை நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் பொழுதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அடியில் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இது மாதிரி நல்ல கட்டியான சீம்பால் கிடைக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.